அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேறொரு பள்ளியிலேருந்து நம்ம பள்ளிக்கு புதிதாக சேரக்கூடிய மாணவனுடைய ஏற்கனவே அந்த மாணவன் வேற பள்ளியில் ஏதாவது படித்திருக்கானா அப்படிங்கிறத சுலபமான முறையில் எப்படி பார்க்கறது, அந்த பையனை நம்ம எப்படி அட்மிஷன் போடுறது அப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதுக்கு எப்பயும் போல நீங்கள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓன் பண்ணிட்டு யூஆர்எல்ல போய் tnschool.government.in அடிங்க. அடிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கும். இதுல பாருங்க டிஎன் ஸ்கூல்ஸ் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. இது புதுசா அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்ப நிறைய இந்த மாதிரி இமேஜஸ் இருக்கும். இப்ப பாருங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருக்கா. இப்ப அது பக்கத்துல கீழே பாருங்க 3 லைன்ஸ் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அபவுட் அஸ், அதுக்கு அடுத்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்க நோ யுவர் எமிஷன் இருக்கா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே சர்ச் பை மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த எந்த ஸ்டூடெண்ட் உங்களுக்கு அட்மிஷன் போட வந்திருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டோட மொபைல் நம்பர் இதில் அடிச்சுக்கிறணும். அடிச்சுட்டு இதில் இங்கே பாருங்க கேப்ஸா கொடுத்துருக்காங்களா, அந்த கேப்ஸா அதே மாதிரி கரெக்டாக இருக்க மாதிரி இந்த கேப்ஸா இதில் அடிச்சுட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்துருங்க. இப்போ நான் அந்த மொபைல் நம்பர் அடிக்கிறேன். அடிச்சுட்டு இந்த இடத்துல அந்த கேப்ஸா எந்த கேப்ஸா அதில் கரெக்டாக இருக்கோ அதே மாதிரியே அடிங்க. அதை பார்த்துட்டு இப்போ நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்டை நீங்கள் சேர்க்க போகிறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட் ஏற்கனவே ஏதாவது ஸ்கூலில் படிச்சிருக்கானா அப்படிங்கிற நம்ம ஈஸியாக நம்ம இதில் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்துருங்க. இப்போ பாருங்க ஓடிபி சென்ட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். நோ யுவர் எமிஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல அந்த ஓடிபியை நீங்கள் என்ன செய்யணும்னா இதில் அடிச்சுட்டு சப்மிட்னு சொல்லி கொடுத்துருங்க. சரிங்களா? கொடுத்த உடனே நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன வரும் அப்படிங்கிற பற்றி நான் காட்டுறேன். நான் ஓடிபி இதில் என்ட்ரி பண்ணணும். நம்ம கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வந்திருக்கும். இங்கே பாருங்கள் அந்த மெசேஜோட ஓடிபி வந்திருக்கான், தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைன்னு சொல்லி போட்டு நம்ம ஓடிபியை போட்டு சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடி, ஸ்டூடெண்ட்டோட நேமு, அந்த ஸ்டூடெண்ட் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ஸ்டூடெண்ட் ஏற்கனவே நியூ ஸ்டூடெண்ட் ஏற்கனவே ஒரு ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற நம்ம அது மூலமாக தெரிஞ்சுட்டு நம்ம அட்மிஷன் போட்டுக்கலாம். நம்ம இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட் எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது இது நியூ அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க.